அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், திஸ் இஸ் சோஃபியா. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான பச்சைப்பயிர் இட்லி பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்மளோட பச்சைப்பயிறு லைட்டாக கலர் மாறிட்டு வருது. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை கலர் மாறட்டும். கலர் மாற வரைக்கும் ஃப்ரை ஆனால் போதும். பொட்டுக்கடலை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதையும் தனியாக நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தோலோடையே போட்டுக்கோங்க பூண்டை. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே கடைசியாக நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக மாற்றி வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்து அதையும் நல்லா ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினோடனே இதுக்கான சால்ட் சேர்த்திட்டு பிளெண்டரில் போட்டு அரைச்சி வந்துடலாம். நம்மளோட சூப்பர் எம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். பாய்.